ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் வேல்யூ கார்ஸ். நம்ம வீடியோ போட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 நாள் இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வண்டி கமிட்டடு. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 வண்டி தான் வந்திருக்கு. ஸோ இந்த 2 வண்டியோட டீட்டெயில்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹுண்டாய் சாண்ட்ரோ, இன்னொன்று வந்து ஹுண்டாயில் i10. ரெண்டுமே ஒரு ஃபேமிலி யூஸுக்கு ஒரு சூப்பரான வண்டி, சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் நேரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியை பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2 காரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்மள்கிட்ட என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்றதையும் பார்ப்போம். என்னென்ன கார்ஸு இந்த வாரத்தில் அவைலபிள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அடுத்தடுத்த அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கார்ஸ் வர வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த அப்டேட்டில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஹுண்டாய் சாண்ட்ரோ. ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். வண்டி பாருங்கள், வண்டி நல்ல ஒரிஜினாலிட்டி பார்த்திங்கன்னா நல்ல ஒரிஜினாலிட்டி இருக்குது. நல்ல பெயிண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் பெயிண்ட்டு. ஸோ வண்டி பாடி லைன் பாருங்கள், நல்லா தெளிவாக இருக்கும். பாடி லைன் பாருங்கள், எந்த ஒரு அடியும் டென்ட்டோ இல்லை. சில கஸ்டமர் பார்த்திங்க அப்படின்னா வண்டி வந்து வச்சுருக்கிறது அந்த அளவுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ டயர் பாயிண்ட்லாம் உங்களுக்கு 50-60% இருக்குது. எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. வண்டி எடுத்த ஓட்டுற கண்டிஷனுக்கு அப்படியே இருக்குது. ஸோ இந்த வண்டியோட லெஃப்ட் சைட் பாருங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கில் வந்து வீடியோ போடுறதுனால ஒன் சைடாக வந்து ஷேடோ வந்து தெரியுது. அதனால் இந்த மாதிரி இருக்கும், கிளியராக காமிக்க முடியல. பாருங்கள், ஃப்ரண்ட்லலாம் நல்லா கிளியராக தெரியும். ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். வண்டி பாடி லைன் வந்து பார்த்திங்கன்னா பக்கா தெளிவாக இருக்குங்க. ஸோ 4 பவர் விண்டோ வந்துடும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 2 இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கியர் ஷிஃப்டிங் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சுவிச்சஸ் இருக்குது. சீட் கவர்ஸ்லாம் பாருங்கள், நல்ல ஒரு லெதர் சீட்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ இது பேக் சீட்டு, ஃப்ரண்ட் சீட்டு. ஸோ இன்டீரியர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி, ஆடியோ சிஸ்டம், பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாமே, லெதர் சீட்ஸ் எல்லாமே வந்துடுது இந்த வண்டியை பொறுத்தளவில். 2007 மாடல் பெட்ரோல் வண்டி. உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே டோட்டல் கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ப்ரைஸு. வண்டி குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ரேட்டுங்க. ஸோ வண்டி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா ஓனர் வந்து பார்த்திங்கன்னா 4 ஓனர் வந்துடுறாங்க. 4 ஓனர் அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஓனர் என்ன கண்டிஷனோ அந்த கண்டிஷனில் வண்டி இருக்கும். ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,49,000 சொல்கிறாங்க. ஸோ நேரில் வாங்க, ரீசனபிளாக பண்ணி கொடுப்பாங்க. வண்டியை பார்த்து பிடிக்காது நீங்கள் சொல்ல முடியாது. ஸோ அந்தளவு கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ வாங்க அடுத்த வண்டிக்கு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டாய் i10. ஸோ இந்த i10 வந்து பாருங்கள், எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டு. 2008 மாடல் வண்டி பார்த்திங்கன்னா 2.5 வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. ஸோ இதோட பாடி லைன் பாருங்கள். டயரில் 4மே புது கண்டிஷன் டயருங்க. டயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பாடியை வந்து பாருங்கள், நல்ல ஒரு அடியோ டென்ட்டோ எதுவும் இல்லை. இந்த வண்டியோட ஷேடோ அதில் இருக்குது, அதனால தான் அப்படி தெரியுது. ஸோ வண்டி பாருங்கள், இந்த 2 வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே கலரு. ஆனால் பாடி லைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குது. ஸோ இது பேக் சைடெலாம் பாருங்கள், ஒரு சின்ன கீரல் கூட இல்லை. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள். இந்த வண்டியோட இன்டீரியர் நம்ம பார்த்துடலாம் இப்போது. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர் பேக் டைப்பு. 2 ஏர் பேக் வந்துடும் அதில். சென்ட்ரல் லாக் ரிமோட்டுங்க. ஸோ வண்டி பாருங்கள், 4 பவர் விண்டோ. அது மாதிரி உங்களுக்கு பவர் ஸ்டேரிங்கு, இன்பில்ட்டு ஆடியோ சிஸ்டம், ஏசி. இந்த ஸ்டேரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏர் பேக் வந்துடும். அதே மாதிரி டேஷ்போர்டில் ஒரு ஏர் பேக் வந்துடுது. ஸோ பேக் சீட் பாருங்கள். ஸோ வண்டி வந்து ஒரு 5 பேர் போகிறதுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான வண்டி. இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, லெதர் சீட்ஸு, இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம், ஏசி எல்லாமே வந்துடுது. ஸோ வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் பேக் டைப் வண்டி, 2 ஏர் பேக்கும் வந்துடுது. 4 டயர் புது டயருங்க. என்ஜின் செம்ம தெளிவாக இருக்குது. புல்லிங் பவர்லாம் நல்லாயிருக்கும். வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸ், 1.25 லட்சம் தான் வருது. ஸோ 2008 மாடல் வந்து பார்த்திங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. வண்டி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.85 சொல்கிறதா இருந்தது. ஸோ ஒரு 10,000 மைனஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கு. நல்ல ரீசனபிள் ப்ரைஸுங்க. வண்டி ஏர் பேக் டைப்பு. வண்டி எடுத்து அப்படியே ஓட்டலாம். எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த 2 வண்டி இந்த வாரத்தில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம அடுத்த என்னென்ன வண்டி நம்மள்ட்ட இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரேண்டமாக பார்த்துடலாம் வாங்க. ஹோண்டா அக்காடுங்க. 2008 மாடல், எஃப்சி 28 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. பியூர் பெட்ரோல் வண்டி. நல்ல ஒரு ப்ரீமியம் டைப் காரு, ஆட்டோமேட்டிக் கியர். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2,25,000 வருது. டாட்டா மான்சா 2011 மாடலு, குவார்டர் ஜெட் என்ஜின்னு. அதுக்கப்புறம் டீசல் வண்டி, நல்ல மைலேஜ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சூப்பர் வண்டி. எஃப்சி எல்லாம் உங்களுக்கு எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே டோட்டல் கரண்ட்டில் இருக்குது. ஏசி முதற்கொண்டு எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து 1,75,000 வருதுங்க.
ரீசனபிள் ப்ரைஸ். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரில் வந்தீங்க அப்படின்னா நெகோசியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது Hyundai Sonata. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸு, நல்ல ஒரு ப்ரீமியம் டைப் காரு, ஏர் பேக்கு, அதுக்கப்புறம் அலாய் வீலு, ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது, எஃப்சி வந்து 29 வரைக்கும் இருக்குது, இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்குது, லெதர் சீட்ஸு, அதுக்கப்புறம் டயர் பாயிண்ட் முதற்கொண்டு எல்லாமே வண்டி பக்கா ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நெகோஷியேட்லாம் கிடையாது. 1,65,000. ஏன்னா நாங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2,2,5 கொடுத்துருக்கோம் இந்த வண்டியை. 2007 மாடலுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,65,000 ஃபிக்ஸட் ப்ரைஸுங்க. டாடா ஸ்மோக் கிராண்ட் 2010 மாடல், எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாதுங்க. இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது தான். டயர்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா புது கண்டிஷனில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பேக்கில் ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்குது. என்ஜின் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மிங்க. வாங்க 1,29,000 நீங்கள் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த வண்டி பாருங்கள், மாருதி ஜென் எஸ்டிலோ. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிங்க் கலர், சூப்பரான கலரு. ஸோ எஃப்சி இன்சூரன்ஸ் 5 வருஷம் போட்டு கொடுத்து இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,35,000 சொல்கிறாங்க. நேரில் வாங்க, ரீசனபிளாக பண்ணி கொடுப்பாங்க. அடுத்து நம்ம பார்த்துருக்கிறது டாட்டா இண்டிகா பெட்ரோல் வண்டி. 2008 22 வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டி ரொம்ப லோ ப்ரைஸுங்க. வெறும் 55,000 நம்ம கொடுத்துடலாம். ஸோ வண்டி ஓட்டி பழகிறதுக்கு இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான். 55,000 கொடுத்துடலாம். வண்டி ஓட்டி பழகிறதுக்கு இல்லைன்னா ஒரு ஃபேமிலிஸ் கூட நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நல்லா சூப்பர் கண்டிஷனில் இருக்க வண்டி. வெறும் 55,000. எஃப்சி 28 வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது. 2008 மாடல். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பாருங்கள். பார்த்துட்டு இருக்க வண்டி ஹோண்டா சிட்டி. ஸோ 2006 மாடல். உங்களுக்கு எஃப்சி 26 வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது. பியூர் பெட்ரோல் வண்டிங்க. ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி தான். 1,35,000 வருது. நேரில் வாங்க, நெகோசியேட் ப்ரைஸ் தான், ரீசனபுளாக பண்ணி கொடுப்பாங்க. 1,35 வருது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வண்டி வந்து நல்ல ஒரு என்ஜின் கண்டிஷனில் இருக்குது. அலாய்ஸ் வீல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ஏசி லைன் மட்டும் செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். 26 வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி இருக்குது. பெட்ரோல் வண்டி 1,35,000 வருது. ஃபியட் புண்டோ 2010 மாடல். உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும். போட்டு கொடுத்தா அதுக்கு 10,000 சார்ஜ் பண்ணுவாங்க. டீசல் வண்டிங்க வந்து நல்ல மைலேஜ் டிபெண்ட் பண்ணுறவங்களுக்கு சூப்பர் வண்டின்னு சொல்லலாம். ஸோ 2010 மாடல் ஃபியட் புண்டோ. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட்டு 1,35,000 வருதுங்க. ஃபோர்ட் ஃபியஸ்டா அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. இது வந்து டீசல் வண்டி. ஸோ இதுலேயே வந்து பெட்ரோல் ஒன்று இருக்குது. பெட்ரோல் ஒன்று, டீசல் ஒன்று, நம்மள்ட்ட 2 வண்டி இருக்குது. ஸோ ரெண்டுமே ஒரே ப்ரைஸ் தான். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து 2006 மாடல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே தான். ரெண்டுமே 2006 மாடல். எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் கரண்ட்டில் இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட்டும் ஒரே ரேட்டு தான். 1,19,000 வருதுங்க. நல்லா பாருங்கள், நல்ல ஒரு செடான் டைப் வண்டி. டீசலும் இருக்குது, பெட்ரோலும் இருக்குது. ஸோ 1,19,000 வருதுங்க. வண்டி நல்ல கண்டிஷன் தான். வந்து நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஏசி முதற்கொண்டு எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. ஏசி 2 வண்டியிலுமே ஏசி இருக்குது. 1,19,000 வருதுங்க. ஹுண்டாய் வெர்னா பெட்ரோல் வண்டி 2008 மாடலு. உங்களுக்கு லெதர் சீட்ஸு, அலாய் வீலு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம், ஏசி எல்லாம் வந்துடுது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மி. வெறும் 1,35,000 வருது. எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 28 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. ஹுண்டாய் அசன்ட்டு 2008 மாடல். எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 28 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 1,25,000 வருதுங்க. நல்ல ஏசி முதற்கொண்டு நல்ல கண்டிஷனில் இருக்குது. நல்லா சர்வீஸ்டு வண்டிங்க. இப்போது செவ்ரோலெட் ஸ்பார்க்கு சிங்கிள் ஓனர் வண்டி, எல்பிஜி அண்ட் பெட்ரோலு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் 5 வருஷம் போட்டு கொடுத்துருவாங்க. 1,40,000 வருதுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த வாரத்தில் உண்டான அப்டேட்டில் நம்மள்ட்ட என்னென்ன வண்டி இருக்குது அப்படின்றத பார்த்தோம். அடுத்தடுத்து வண்டி வர வேண்டியது இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த சேனலில் மொதல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.